வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், அஃபிலியேட் ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேசல் ஸ்பெஷல் ரூல் பார்க்க போகிறோம். நார்மலாக கிங்கும் ரூக்கும் நார்மல் மூவ் பண்ணணும். பட் இந்த பொசிஷனில் வந்து கிங்கும் ரூக்கும் சைமல்டேனியஸ்லி ரெண்டுமே மூவ் ஆகும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. ப்ளேலிஸ்ட்டில் நிறையா வீடியோஸ் இருக்குது. மற்றவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ பார்த்து பயனடையும்போது கேட்டுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ நான் வீடியோ போடுறேன்னா அப்போ தான் கண்டினியூ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ முடிஞ்சோன்னு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போமா? கிங் மூவ் 2 ஸ்டெப்ஸ், ரூக் மூவ் 2 ஸ்டெப். இதுக்கு பேர் கேசல்னு பேர். இது வந்து ஷார்ட் கேசல். இந்த 2 ஸ்கொயர் எம்டி ஸ்கொயர் இருக்கனால சிம்பிள் வந்து 2-0. இதோட சிம்பிள் ஷார்ட் கேசல் சிம்பிள் 2-0. கிங் ஃபாஸ்ட்டு 2 ஸ்டெப் மூவ் பண்ணணும், ரூக் 2 ஸ்டெப் மூவ் பண்ணணும். இது ஷார்ட் கேசல். 2 டைப் கேசல் இருக்குது. இது ஷார்ட் கேசல், இந்த பக்கம் வந்து லாங் கேசல். 1, 2. கிங் எப்போயுமே 2 ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். ரூக் வந்து 1, 2, 3 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும். இங்கே ரூக் 2 ஸ்டெப் மூவ் ஆச்சு, இங்கே ரூக்கு 3 ஸ்டெப் மூவ் ஆகுது. இங்கே பாருங்கள், திருப்பியோட பாருங்கள். 1, 2. ஒரே நேரத்தில் 2 பீஸ் மூவ் ஆகும். அதனால தான் இது ஸ்பெஷல் மூவ். நார்மலாக ஒரு பீஸ் தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். இது ஸ்பெஷல் மூவ்ன்றனால 2 பீஸ் அப்படி மூவ் பண்ணிக்க முடியும். இது 3 எம்டி ஸ்கொயர் இருக்கனால இதுக்கு பேர், இதுக்கு சிம்பிள் லாங் கேசல் 3-0. இது 2-0, இது 3-0. இப்போ கேசல் ரூல்ஸ் பார்ப்போம். கிங்கை இப்படி நரட்டி வச்சுட்டு இங்கே வச்சு கேசல் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக கேசல் நாட் அலவுடு பண்ண முடியாது. ரூக்கை இப்படி வச்சு இப்படி கேசல் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இல்லீகல் மூவ் ஆகிடும். ரூக் இப்படி நாட்டிட்டால் அது ரூக் மூவ் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே இங்கே தான் 2 ஸ்டெப் நாட்டணும், அப்புறம் ரூக்கை மூவ் பண்ணணும். ரைட். செக்கில் இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், கேசல் பண்ணலாமா பண்ணக்கூடாது. சில பேர் கவனிக்காமல் இப்படி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணால் அது இல்லீகல். செக்கில் இருக்கும்போது வந்து கேசல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கேசலிங் ஸ்கொயர்ஸ் இங்கே அட்டாக்காக இருந்தாலும் உங்களால் கேசல் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்குது, ரூக் அட்டாக்காக இருக்குது அப்படின்னா உங்களால் தாராளமாக கேசல் பண்ண முடியும். இது வந்து இல்லீகல் மூவ். ஏன்னா ரூக் வந்து பீஸ் தான். கிங்கை தான் அட்டாக் பண்ணக்கூடாது. மற்றபடி ரூக் அட்டாக்காக இருந்தால் கேசல் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே ஒரு ரூக் அப்படி நாட்டிட்டாங்கன்னா ஒயிட் பிளேயருக்கு கேசல் இருக்கான்னு இருக்குது. இந்த ரூக்கை வச்சு கேசல் பண்ணலாம், லாங் கேசல் பண்ணலாம். ஏன்னா இந்த ரூக்கை தான் மூவ் பண்ணியிருக்காங்க, இந்த ரூக் இப்போ தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ கேசல் இப்போ இருக்குது. இதுதான் கேசல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த நம்ம ராயல் செஸ் தமிழ் பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.